சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் தமிழக முதலமைச்சராகிவிட்டார். தமிழக அரசியலில் என்ன மாற்றம் வரும்? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ராஜகோபாலன். நமஸ்காரம். நமஸ்காரம். விஜய் போடுறீங்க, டான்ஸ் ஆடணும் போல இருக்குதுங்க சார். உங்ககிட்ட முதல்ல கேட்கிற கேள்வி என்னன்னா, கிட்டத்தட்ட விஜய்க்கு ஒரு நல்ல வெற்றி வரும் அப்படின்னு இந்தியால தமிழ்நாட்டுல எந்த பத்திரிகையாளரும் சொல்வதற்கு முன்பே நீங்க சொன்னீங்க. எப்படி கணிச்சீங்க? நானும் அந்த பேட்டிகளை நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, இன்னும் முழுமையான பிரச்சாரம் மேற்கொள்ளல. நீங்கள் தான் ஒரு பெருவான வெற்றியை விஜய் பெறுவார் அப்படின்னு சொன்னீங்க. அதை எங்களுடைய தலைப்புகளையும் போட்டோம். அதை எப்படி கணிச்சீங்க? பொதுமக்களிடையே திமுகவுக்கு மீது இருந்த வெறுப்பு, விஜய்க்கு வரக்கூடிய ஒரு கும்பல் கூட்டம் தோழர்கள் எல்லாம், அதை தவிர பப்ளிக் இந்த 5 வருஷத்துல எரிஞ்சிருந்தாங்க சார். என்னைக்குடாப்பா இந்த திமுக ஒழிக்கணும்னு ஒழிச்சு காமிச்சாங்க சார். அந்த இது நான் டெல்லியிலேருந்து உணர்ந்தேன். நிஜம், சென்னைக்கு இருமுறை நான் வந்திருந்தாலும் பல பேர்கள் பேசியிருந்தாலும் எனக்கு என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார், தந்தையார், தாத்தா கொடுத்த அரசியல் தவிர நான் பல பிரதமர்கள், பல முதலமைச்சர்கள், பல அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதியிடம், நரேந்திர மோடியிடம், வெம்சாலும், அருண்ஜேட்லியிடம் கற்றுக்கொண்டதனுடைய பொறுப்பு தான் நான் சொன்னேன். நிஜத்தை அந்த ஆத்திரம் என் மீது வந்தது. முதலே சொன்னது விஜய் முதலாவது சொன்னது. திமுக 35-40 வரான்னு சொன்னேன்னா இல்லையா உங்களுக்கு? நீங்க நான் என்ன கேக்குறேன்னா, அந்த கடைசி வரைக்கும் என்ன விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டதுன்னா, அவருக்கு கீழ் வரைக்கும் வேர்கள் இல்லை, கிராமங்களுக்கு போய் சேரவில்லை தான் சொன்னாங்க. அதை நீங்க எப்படி கணிச்ச முதலே சொன்னீங்க? அப்படி சொல்றதுக்கு எது காரணம் அமைஞ்சது? நீங்க சொன்னீங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மிகுந்த பாராட்டுக்குரியது. நீங்க மிக மூத்த பத்திரிகையாளர். அதை மீறி அதை சொல்ற அளவுக்கான நுணுக்கங்களை எப்படி நீங்க நுகர்ந்தீங்க? அப்படி நீங்க சென்ஸ் பண்ணீங்க? அரசியல் பயிற்சியாகத்தான் நான் நினைக்கிறேன். தாங்கள் கூறுவது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. சேவையை மிக நீண்ட காலம் தொடர வேண்டும் ஐயா. இன்னொரு அரசியல் கேள்வியா ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். நான் என்ன கேக்குறேன்னா, இது விஜய் ஆட்சி என்பது இப்ப வந்துவிட்டார். ஏற்கனவே இருந்த திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் 59 ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுக, அதிமுக மாற்றான ஒரு அரசியல் மனநிலையை மக்களிடம் கொடுத்து விட்டதா, கொடுக்க துவங்கி இருக்கிறதா? கொடுப்பார், கொடுத்து கொண்டே இருப்பார். இன்னும் 15 வருடத்திற்கு அவர் எடுக்க முடியாதவரை நல்ல ஆட்சி செய்யணும்ல, செய்வார். துடிதுடிப்பு இருக்கிறது அவரிடம். ஏமாற்றத்தை காண்பிக்கவில்லை. இன்று அவர் பேசினார் பாருங்க, ஒயிட் பேப்பர் கொடுக்கிறேன், நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன் சொன்னார் பாருங்க. அவருக்கு ஒரு சல்யூட், விஜய்க்கு ஒரு சல்யூட். நான் மறைமுகமா செய்ய மாட்டேன்னாரு. இன்னைக்கு நான் ராகுல் காந்தி பக்கத்துல இருப்பேன், நான் மோடி பக்கத்துல நாளைக்கு போவேன்னாரு. மோடி இப்ப ட்வீட் பண்ணியிருக்காரு, நான் தமிழ்நாட்டுக்கு என்ன வேணா செய்வேன்னுட்டு. பெங்களூர்ல இப்ப இந்த மீட்டிங் பதவியா இருக்கும் பொழுது அதே சமயத்துல மோடி பெங்களூர்ல பேசியிருக்காரு. திமுகவிற்கு முதையில் குத்தியது காங்கிரஸ் என்று. நீ பக்கத்தூர்ல கேரளால செய்ய முடியல, தமிழ்நாட்டுல என்ன செய்யலன்னு கேட்டாரு. அதுக்கெல்லாம் விஜய் தெரிந்து கொண்டு இருக்கிறார். விஜய்க்கு புரிகிறது அரசியல். நான் விஜயனுடைய ஒரு இதுவா இல்லை நான். அதாவது ஐ லவ் விஜய் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேர்னஸ், ஃப்ராங்க்னஸ், டிரான்ஸ்பரன்சி. மனசுல ஒண்ணு வச்சு வெளில ஒண்ணு பேசல அவர். இன்னைக்கு இல்லை, நான் 5 மாசம் 6 மாசமா சொல்லின்னு வரேன் உங்களுக்கு. விஜய் சாதாரணமா எடை போடாதீங்கன்னு சொல்லிட்டு தங்களிடம் நான் சண்டையே போட்டிருக்கேன். இன்னும் நான் சொல்வேன், 15 வருஷத்துக்கு அவர் ஆட்ட முடியாது உங்களால. ஆனா 2 பெரிய கட்சிகள் இருக்கே, திமுக, அதிமுக, 2 பலமான கட்சிகள். ஒண்ணு உடைந்து விட்டது, ஒண்ணு உடைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 1 வருடத்தில் பாருங்கள், இன்னும் உடைந்து விடும், 4ஆக 5ஆக போய்விடும். விஜய்க்கு இருக்க ஆத்திரங்கள் முழுக்களும் திமுக மீது இருக்கிறதை தன்னை கொட்டிக் கொள்வார். பார்த்து கொண்டே இருங்கள். 5-6 அமைச்சர்கள் மீது FIRக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இன்னும் 2 நாள்ல பர்மிஷன் கொடுத்துறாரு. KN நேருக்கு முதல் ஆபத்து, ரெட் ஜெயிண்ட்டுக்கு ஆபத்து, உதயநிதியின் அரசியலுக்கு ஆபத்து.
ஆனா இதெல்லாம் அரசியல் இதை எதிர்கொள்வாங்களே. திமுக ஒரு வளமான கனமான ரொம்ப சரியான ஒரு கட்டமைப்பில் இருக்கின்ற ஹையரார்க்கில் இருக்கின்ற ஒரு உறுதியான கட்சி, அதெல்லாம் அசைக்க முடியாது இல்ல. அது ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் இருக்கிற மட்டும் இருந்தது. இப்ப கட்சியினுடைய தலைமை மாறிவிட்டது, அனைத்து கட்சிகளிலும் மாறுகிறது. ஜெனரேஷன் சேஞ்ச் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். நான் வந்த தமிழ்நாடு 60க்கு முன்னாடி, நம்ம 70க்கு முன்னாடி, 80க்கு முன்னாடி, 90க்கு முன்னாடி, 2000க்கு முன்னாடி, 2010க்கு முன்னாடி, 2021க்கு முன்னாடி அரசியல் இல்லை. 2026 அரசியல் மாறிவிட்டது. தமிழகத்திற்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க? ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தி சுதந்திரம்ங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறீங்க ஐயா? திராவிட கட்சியிலிருந்து ஆரம்பிச்சு முதல்ல ஒரு பிராமணனுக்கு ஒரு மந்திரி சபை கொடுத்துருக்கான். அவனுக்கு சல்யூட். அந்த ஆளுக்கு விஜய் என்னோட சின்னவனா இருந்தாலும் அவனுக்கு வாழ்க ஆசீர்வாதம் நல்லபடியா இருக்கிறான். தமிழ்நாட்டில் பிராமணனை ஒதுக்கின பாலிடிக்ஸ். சீமானுக்கு ஒரு சல்யூட், விஜய்க்கு ஒரு சல்யூட். எல்லாருக்கும் சரிசமமா வைங்க சார். பிராமணனை குடிக்கிறது எங்க தாத்தாவோட குடிமை அறுத்தாங்க சார். நான் நாம போட்டிருந்தேன் சார். என்ன அடிச்சாங்க சார் 1965, 67, 68 ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட பிறகுனா என்னோட பேர்சனலா என்னுடைய 75 வயசு ஆச்சுங்க. அது போட்டு அதெல்லாம் விட்டுருங்க. வீடோன்னு கவனிட்டு திமுக செத்து போச்சுங்க. வினிஷ்ட். இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. ஒரு பெரிய பலமான கட்சி சார். ஒரு காலத்துல இருந்தது, இப்ப இல்ல சார். அவங்க அங்கிட்ட 54 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்க ரொம்ப துடிப்பா இருக்காங்க. விஜய் ஒரு முதலமைச்சர் ஆகிவிட்டார். சிறந்த ஆட்சி கொடுத்தால் நீங்கள் சொல்வது போல பல ஆண்டுகள் ஆட்சி செய்வார். அவரை ஆட்சியில் தவறு இருந்தால் அதற்கு தயாராக இருக்கிறது திமுக. நிஜம்தான். என்ன எமோஷனலா சொன்னீங்க, நான் அழுதேன். இப்ப நான் கோவப்படுறேன் உங்க மேல. ஒரு கரூர், ஒரு சங்கீதா, ஒரு ஜனநாயகன் 23ஆம் தேதி ஏப்ரல் மாசம் காலையில நீங்க பஸ் நிறுத்துறீங்களா? நீங்க என்ன மமதை உங்களுக்கு? 400 பேர் டெல்லியில இருந்து வந்தாங்க நிஜந்தன் ஓட்டு போடுறதுக்கு. சிங்கப்பூர்ல இருந்து 10 பேர் வந்தாங்க சார். துபாயில இருந்து 50 பேர் வந்தாங்க சார். சிட்னில இருந்து 40 பேர் வந்தாங்க சார். தமிழ்நாட்டில் இருக்கணும் ஓட்டு போடக்கூடாது பண்ணு நீ ஒழிஞ்சு போடுவீங்க. அந்த 41 பேர் கரூர்ல சேர்த்து முடிய ஆவிதான் அடிச்சு சார் திமுக. சார் நீங்க உங்க பேச்சுல என்ன சொன்னீங்கன்னா, அதிமுகவுக்கு கோடி காட்டிட்டு போனீங்க. உங்க பேச்சோட அது நீங்க அதிமுக வார்த்தை சொல்லாட்டியும் அதிமுகல ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அதிமுக ஒரு பலமான கட்சி. இந்த தேர்தலில் 20% மேல ஓட்டு வாங்கியிருக்கு. இரட்டையிலே அதுக்கு ஒரு பெரிய பலம் தருகிறது. இப்போது அதனுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்கிறார். அதிமுகவுடைய அந்த மக்களுடைய நம்பிக்கையை தகர்க்க முடியுமா ஒரு புதிய ஆட்சி? அதிமுக இருந்து வருகிற ஒரு 20 அல்லது 30 அல்லது 40 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு விஜய் 5 வருடம் ஆட்சி நடத்துவார். எழுதி வச்சுங்க. அப்போ மத்திய அரசாங்கத்தில் விஸ்வநாத் பிரதாப் சிங், PV நரசிம்மராவ், அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு இருந்த எண்ணங்கள், அணுகுமுறைகள் விஜய்க்கு இருப்பதாக நான் காண்கிறேன். விஜய் ஒரு தமிழகத்தினுடைய நரேந்திர மோடியாக 2029 ஆவார். பார்த்து கொண்டே இருங்கள். காரணம், அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்த பிறகு காங்கிரஸ் வெள்ளம் தலைக்காட்டி விட்டுருவார். ஏடிஎம்கே வரணும் இல்ல சார்? 2 வருஷம், 1 வருஷம் வச்சு பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. அதிமுகவே சப்போர்ட் பண்ணிருன்னு சொல்றீங்களா? எனிதிங் மே ஹேப்பன். பதவியில உட்கார்ற மட்டும் உட்கார்ந்துட்டாங்கன்னா அவர் தன்னுடைய அவருக்கு அரசியல் தெரியாது. அரசியல் கத்துப்பார். எப்படி நான் உங்களுடைய பேட்டியிலே சொல்லியிருக்கேன். ஒரு பேட்டி 2026க்கு முன்னதாக அதிமுகவுடைய அவல நிலை 2027 திமுகவிற்கு ஏற்படும் சொன்னேன்னா இல்லையா உங்களுக்கு? அது ஏற்பட போகிறது. அது நல்ல 4 பக்கத்துல அடிப்பாங்க. ஏன்னா விஜய் அவ்வளவு நீங்க துன்பப்படுத்திருக்கீங்க சார். அவர் ஹீஸ் a white giant today, not red giant. சார் நீங்க அதிமுக சொன்னீங்க. அதிமுக இப்போயே சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. யார் சட்டப்பேரவை குழு தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறது. அதை தவிர தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறதுலையும் அதிமுக கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல சரி இப்போவே நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆதரவு கொடுத்து ஆட்சியில பங்கு பெறலாங்கிற எண்ணத்தை அதிமுக வருமா? கொஞ்ச நாள் ஆகும். 6 மாசம் ஆகும் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க சார். எங்கேயும் அவர் சறுக்க கூடாது. சறுக்காரு நடந்து போனான்னு நிச்சயம் இது பண்ணுவார் சார். சறுக்க மாட்டார். அந்த தைரியம் இருக்கு. பொதுமக்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால அவருக்கு சறுக்கல் வராது. இன்னைக்கு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே ஒரு பெரிய ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி தான் கொடுத்துருக்காரு. அந்த பெண்மணிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பேன், கள்ள சாராயத்தையும் இந்த போதை பொடியும் ஒழிப்பேன், ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வைப்பேன்னு சொன்னார்ல. தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் தட் டுடே. சார் அதிமுக விஜய்க்கு ஆதரவு போச்சுன்னா அதிமுக பலவீனமாயிரும்ல?
இல்ல அவங்க பாஜக இருந்து வெளில வராத இருக்கிற மட்டும் அதிமுக நிலைமை போறீங்க. ஏன்னா இப்ப பாஜக தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லைங்க சார். அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய போர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி 25% ஓட்டு இருக்குதுங்க. அந்த 25% ஓட்டை எடப்பாடி பழனிசாமி ரெட்டை இலக்கி இருக்கிறத தவிர மீதி டிசிடென்ட்ஸ்க்கெல்லாம் இல்லை. அந்த டிசிடென்ட்ஸ் தான் புரிஞ்சுப்பாங்க. ஆனா ₹1 ₹2 இல்லாத பணம் செலவழிக்காத வெற்றி பெற்ற 108 தாவேகா வேட்பாளர்களுக்கு ஈக்குவலாக எம்எல்ஏக்களுக்கு மீதி இருக்கக்கூடியவங்களும் 50 கோடி 20 கோடி 10 கோடி நிறுவனம் செலவழிச்சிருக்காங்க. அவனு இன்னும் they must need some 2 or 3 years time. இப்போ திமுக பயந்தது இல்ல டிசால்வ் பண்ணிடுவாங்களா அசம்பிளியான்னு. அதனால நான் சொன்னேன் நான் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். இடதுசாரிகள் விசிகா இந்திய யூனியன் முஸ்லீம் இவங்க எல்லாம் திமுக கண்ட்ரோல்ல தான் இருக்காங்களா? அவனே சொல்றாங்க சார், they are in both sides. விஜய் பக்கமும் இருக்காங்க. இது ஒரு தேசிய ஆட்சி மாதிரி தானே வந்திருக்குதுங்க, நேஷனல் கவர்மெண்ட் மாதிரி தானே இருக்குது. நீங்க டீப்பா யோசனை பண்ணுங்க. நான் வந்து இன்னைக்கு சொல்றது பைத்தியக்காரனா இருக்கலாம். நீங்க டீப்பா திங்க் பண்ணி பாருங்க. விஜயால உறுதியாக முதலமைச்சர் திரு விஜயால உறுதியாக நடவடிக்கை எடுக்க முடியுமா? முடியும். அந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்கு பாருங்க, ஒரு 6 மாசம் கொடுக்கலாம் நம்ம. இதனுடைய திருப்பு எப்ப வரும் தெரியுமா உங்களுக்கு? சொல்லட்டுமா? சொல்லுங்க. டெல்லிக்கு வந்துட்டாருன்னு கிடைச்சது 3ஆம் தேதி ஜூன் மாதம், 4ஆம் தேதி ஜூன் மாதம், 5ஆம் தேதி ஜூன் மாதம், 6ஆம் தேதி ஜூன் மாதம் 3 நாட்கள் டெல்லியில் இருப்பதாக நான் தகவல் கிடைக்கிறது. விஜய் அவர்கள் தன்னுடைய மந்திரியுடன் வருகை இருக்கிறார், பிரதமரை சந்திக்க இருக்கிறார், ஜனாதிபதியை சந்திக்க இருக்கிறார், துணை ஜனாதிபதி சந்திக்க இருக்கிறார், நிர்மலா சீதாராமன் சந்திக்க இருக்கிறார், அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார். அவருக்கு ஒரு புரிதல் வரும். நான் ஒயிட் பேப்பர் கொடுக்கிறேன்னாரு. அந்த ஒயிட் பேப்பர் வந்து இங்க டெல்லிக்கு வரதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு வருவார். தமிழ்நாடு சட்டசபையில தென்னரசு கொடுத்தவும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் செய்த அக்கிரமங்கள்லாம் ஒயிட் பேப்பர்ல வரும். அந்த ஒயிட் பேப்பர் இஸ் அகைன்ஸ்ட் டிஎம்கே. அப்ப இந்த தோழமை கட்சிகள் என்ன பண்ணுவாங்க? அப்ப அவங்க வெயிட் பண்ணி பாருங்க. முரண்படுவாங்கல்ல. வெயிட் பண்ணி பாருங்க. சட்டசபையில வந்து சாதாரணமா நடக்காது. இனிமேல் சட்டசபையில ரொம்ப விருலண்டா இருக்கும். சட்டசபையா இருக்குமோ? சட்டசபை ஆயிடும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங் டேஸ் ஆர் அஹெட் ஃபார் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அவர் விஷயம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. இதே போலீஸ்காரங்க அவங்கள வச்சுட்டே பொண்ணு வருவாங்க. தன்னுடைய உணர்ச்சிகளை அதிகாரியிடம் காண்பிக்கிறார். நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் மந்திரி சபை கூட்டம் முடிந்திருக்கும். அது வந்து நாளைக்கு புரோட்டோம் ஸ்பீக்கர் யாருன்னு சொல்லணும். அப்புறம் ஸ்பீக்கர் எலெக்ஷன் இருக்குது. அப்புறம் கவர்னர்ஸ் அட்ரஸ் இருக்குது. ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் இருக்கு. ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ்ல பேசுவாரு. அவர் முதல் வழுக்க பேசுவாரு, நன்றி தெரிவிப்பாரு. இன்னைக்கு கொடுத்ததனுடைய தொடர்ச்சியாகத்தான் அது இருக்கும். அதை எழுதி இனிமேல்லாம் சினிமா டைரக்டர் எழுதி தர முடியாது. தன்னுடைய அரசியல் மைண்ட புரிஞ்சுக்கணும் அவர். அந்த பண்ணுவாருன்னு என் நம்பிக்கை இருக்கு. முகத்தை தெளிவு. நான் உண்மையாக சொல்லுகிறேன், நிஜந்தன் ராஜகோபாலன் பேசக்கூடிய இந்த விவாதத்தை தமிழ் வெற்றி கழகத்துடைய தோழர்கள், தலைவர்கள் இன்க்ளூடிங் விஜய் பார்ப்பாரே ஆனால், அவருக்கு பார்ப்பாரே ஆனால் விஜய் அவர்களுக்கு நரேந்திர மோடியினுடைய சாடல்களை நான் பார்க்கிறேன். சாயல் அந்த நிழல்களை நான் பார்க்கிறேன். அட்டல் பிஹாரி எப்படி சொல்லுங்க, விபி சிங்குக்கும் இருந்த ஒரு போக்கை நான் பார்க்கிறேன். தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகக்கூடாது என்ற ஆசை இருப்பதையும் பார்க்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அழிஞ்சு போகக்கூடாது என்று தமிழக மக்களுக்கு 8 கோடி மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவர் தயாராக இருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன் அவருடைய பேச்சுக்கள், நடத்தை மூலமாக. அது எப்படி சொல்றீங்க? இப்போ அவரு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதற்கு பிறகு ஒரு உரையாற்றினார். அந்த உரையை பார்க்கும் பொழுது அவரிடம் இருக்கின்ற தெளிவு உங்களுக்கு தெரிந்ததா? அரசியல் உறுதி தெரிந்ததா? அவருடைய பாதை இன்னும் கூட தெரியுது. ஐ கேன் விஷுவலைஸ் தட். அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், 5 அல்லது 6 கட்சிகளுடைய தோற்றத்தை நான் பார்த்தேன். அதனுடைய 5-6 தேசிய கட்சிகளுடைய பர்த் பிளேஸ் டெல்லி.
ஏப்ரல் 6, 1980 பாரதிய ஜனதா கட்சி பிறந்தது. அதை நான் நேரில் கண்டேன். 1 மே 1977 ஜனதா பார்ட்டி பிறந்தது டெல்லியில். அதை நான் நேரில் கண்டேன். ஐயா சௌத்ரி சரண் சிங்கையும் ஐயா மொராஜி தேசாயும் நன்றாக அறிவேன். என் தகப்பனார் மூலமாக, ஜா ராமபத்ரன் மூலமாக. என்னுடைய தந்தையார் ராஜாஜியிடம் பணிபுரிந்தவர், சுதந்திர கட்சியில் இருந்தவர். என்னுடைய ஒவ்வொரு ரத்தமும் அரசியல் ரத்தம் ஓடுகிறது. பத்திரிகையாளர் என்னை தகப்பனார் தான் பத்திரிகை ஆக்கினார். ராம்நாத் கோயங்கா என்னை பத்திரிகையாளர் ஆக்கினார். AN சிவராமன், நா பார்த்தசாரதி மற்றும் கஸ்தூரி ரங்கன் போன்றவர்கள், பிரபு சாவ்லா, குல்தீப் நாயர் மற்றும் அருண் ஷூரி போன்றவரிடம் பயிற்சி பெற்றவன். 35 நாடுகளுக்கு பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதியுடன் பயணம் செய்தவன். பாஜகவுடைய ஒவ்வொரு அறிக்கையும் படித்தவன். அருண் ஜேட்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தது, பிரணாப் முகர்ஜி சொல்லிக் கொடுத்தது, AK அந்தனி சொல்லிக் கொடுத்தது, குலாம் நபி ஆசாத் சொல்லிக் கொடுத்தது. இதை வைத்துத்தான் நான் சொன்னேன் தமிழகத்தில் மாற்றம் வருகிறது என்பதை. ஆக மொத்தம் ஒரு கட்சி பிறக்கும் பொழுது என்னென்ன குணங்கள் அது இருக்கிறது என்பதை நான் அறிந்தவன். ஐ கேன் டூ ஒன் PhD ஆன் தட். ஒரு யூனிவர்சிட்டியான கூட்டம் நான் பண்ணுவேன். நான் 500 பக்கங்கள் எழுத முடியும். பேச்சுல ஒண்ணு குறிப்பிட்ட, நீ வெள்ளை அறிக்கை பத்தி சொன்னீங்க. இந்த நிதி நிலைமை எப்படி பார்த்துட்டு பேசுறேன், பொடி வச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அதாவது இதை சொல்றதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட நான் பேசுறேன், அதை நீங்க ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன், ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி எல்லாம் பேசினாரு. ஒண்ணு நிறைய அளவுக்கான வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாரு, ஏகப்பட்ட வாக்குறுதிகள். இந்த நிதி நிலைமையை வைத்துதான் மக்கள்கிட்ட பேச முடியும். மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வரி போட போறாரு, அதுக்காக தான் தயார் பண்றாரு. ஹீஸ் கிரியேட்டிங் கிரவுண்ட். திமுக மாதிரி கிடையாது. ப. சிதம்பரம் சொன்னாரு, தங்கம் தென்னரசுக்கு நீங்க வரியை போடுங்க, டாஸ்மாக் விலை ஏத்தாதீங்க, வரியை போடுங்கன்னு சொன்னார். அதுதான் எக்கானமி. எங்க நீங்க உங்ககிட்ட 100 ரூபா இருக்கு, 500 ரூபாய் எப்படிங்க செலவழிக்க முடியும்? அதைத்தானே பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார். அடுத்த தமிழகத்தினுடைய பிரவீன் சக்கரவர்த்தி முக்கிய நிதியமைச்சரானாலும் ஆகலாம், அல்லது அவர் திட்டக்குழு தலைவராகலாம். காங்கிரசுடைய ஆதிக்கம் தமிழ்நாடு அரசியலில் இருக்கும். அது திமுகவிற்கு எதிராக இருக்கும். ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி திணிப்பார் தமிழகத்தில். ஆனால் திமுகவுடன் தான் இருப்பதாக மற்ற கட்சிகள் சொல்வது அந்த கட்சிகளுக்கு நம்பகத்தன்மை ஏற்படுத்துமா, திமுகவுக்கு நம்பகத்தன்மை ஏற்படுத்துமா? அவங்க சொல்றாங்க CPI, CMM, BCK, IUML இவங்க எல்லாம் திமுக அணியில் தான் இருக்காங்க, ஆனா தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதை திரு ஸ்டாலினும் வரவேற்கிறாரு. இது மக்களுக்கு நம்பகத்தன்மை கொடுக்குமா? கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். ஒரு நாள் நம்பிக்கை தரும். திமுக மீண்டும் முளைத்து வரும், எரித்து வரும். there is no doubt. திமுகவுடைய அணுகுமுறையை நான் பார்க்கிறேன் கடந்த 3 நாட்களாக. இன்று பிரதமர் பேசியதும், திராவிட முன்னேற்ற கழகம் லோக்சபாவில் காங்கிரஸ் இருந்தும் தனியாக கொடுங்கள் என்று சொல்லி எழுதுவதும், கனிமொழி எழுதுவதும் போதாத குறைக்கு ராகுல் காந்தி என்ன முதுகிலிருந்து குத்தினார் என்று திமுகவுடைய வர்ணனை பார்த்ததும், இன்னும் நேற்று முரசொலியுடைய கட்டுரையை படித்ததும் ஒரு மனதில் தோன்றுகிறது. ஒருவேளை 2029 திமுக எப்படி நகரப்போகிறது என்ன அவர் அகிலேஷ் யாதவ் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அந்த ட்வீட்டை நீங்க போட்டு பாருங்க தயவுசெய்து. முதுகலை குத்துற கட்சியில காங்கிரஸ் ஒண்ணு அப்படின்னு. நீண்ட நாளா இருக்கக்கூடிய நண்பர் திமுகவை காங்கிரஸ் விட்டது தவறு என்று அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் வட இந்தியாவில் திமுகவுடைய இது புரிகிறது, தெரிகிறது ஸ்டாலினுடைய அணுகுமுறை. எங்க கும்பலை பார்த்தா நீங்க போயிட முடியுமா நிஜந்தன்? அரசியல் அது சார். நீங்க சொன்னீங்க திமுக எழுந்து வரும் அப்படின்னு. முக்கியமாக BCK, IUML, CPI, CPM உடன் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கும் ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துக்கு நம்பகத்தன்மை கொடுக்குமா? ஏன்னா 2 இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இல்ல திமுகவை சமாதானப்படுத்துவதற்காக அப்படி சொல்றாங்களா? அப்படிங்க திமுக வந்தாங்க. அவங்க ஓட்டு சோரின்னு அனைத்து சோரி பண்ணிட்டாரு ராகுல் காந்தி. அதெல்லாம் அவனுக்கு வராது இல்ல மனசுல. அதான் ஒவ்வொருத்தரும் 10 கோடி 20 கோடி செலவழிச்சிருக்கான் சார் இந்த காங்கிரஸுக்காக. அதெல்லாம் மனசுல வரும்ல. நம்ப தகுந்த வருதோ இல்லையோ அவர் டிரான்ஸ்பரண்டா நான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது அவங்கள. சீஃப் மினிஸ்டர் ஆற மட்டும் BCK திமுக அணியிலே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மெதுவாக தாவேகாவிடம் போய் அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார்? 28 பேர் தமிழ் வெற்றி கழகத்தில் தலித்து இருக்காங்க சார். இவர் போய் என்ன சேர போறாரு? 29,000 பேர் தான் சேர போறாரு சார். தமிழ் வெற்றி கழகம் ஆதவ அர்ஜுனா விஜய் பக்கத்தில் இருக்கிற மட்டும் திருமாவளவன் நம்ப மாட்டார் சார். எழுதி வச்சுங்க சார்.
ஏன் அப்படி சொல்றீங்க? அது நடத்தை 6 டிசம்பர் 2023 அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ அர்ஜுனா சொன்னா திருமாவளவன் வர இருக்கிறார். பயந்துன்னு வராதிருந்தீங்களே நீங்க 2 வருஷத்துக்காக. அதான் வச்சு சொல்றோம். இன்னும் பாருங்க, இன்னிலேருந்து இன்னும் 2 வருஷத்துக்கு நரேந்திர மோடி மத்திய அரசாங்கத்துல பிரைம் மினிஸ்டர் இருக்க போறாரு சார். ஆட்சி நடத்தணும்னா நீ கை கொடுக்கணும் சார். 3 வருஷம் சார். 3 வருஷம் 3 வருஷம் என்ன கேட்டீங்கன்னா ஒண்ணு 8 வருஷம். சரி சரி, அடுத்த பிரதமர் அவர் தான் சொல்றீங்க. ஏன்னா நிலைமை அப்படி இருக்குதுங்களே உலகத்தை வந்து. நேற்று வெஸ்ட் பெங்கால்ல எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்க சார். இது ஓட்டுச்சோரியா? ராகுல் காந்தி வாய் அடைச்சு நட்டாரு, வாயில வாழைப்பழம் இருந்தா ஓட்டுச்சோரி சொல்லுமா? கர்நாடகால கேரளால எப்படி ஜெயிச்சாங்க? தமிழ்நாட்டு அரசியல் இன்று முக்கோணமாக தாவேகா, திமுக, அண்ணா திமுக என்ற முக்கோணமாகத்தான் தற்போது இருக்கிறதா? இன்னைக்கு தேதியில் இருக்குது. இன்னைக்கு தேதியில் நிச்சயம் இருக்குது. அந்த திராவிடியன் ஐடியாலஜிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சின்னு வருது. நிஜம்தான். விஜயிசம் ஆரம்பிச்சிட்டு இனிமேல். விஜயிசம்னு சொல்றீங்க? ஆமா, டெஃபினெட்லி he has a different formula. நான் பெரியாரை நம்புகிறேன், ஆனால் பெரியார் சொல்லக்கூடிய கடவுள் இல்லை என்பதை நம்பவில்லை. இன்னைக்கு அவர் கடவுள் மேல பதவி ஏத்துட்டாரு. ஆமா ஆமா, பெரியார் படத்தை போட்டுக்கிற ஒய் கான்ட்ரடிக்ஷன். நாளை காலைல போய் பாருங்க, கி வீரமணி அவர் வீட்டுல போய் நிப்பாரு பாருங்க. ஆனா திமுக, அண்ணா திமுக 3 கட்சிகள், தாவேகா, இவைதான் தமிழகத்தில் இனி எதிர்கால அரசியலாக இருக்கும். சரியா தவறா? எதிர்கால அரசியலாக விஜய் தான் இருப்பார் அடுத்த 15 வருடத்திற்கு. ஆனா இந்த கட்சிகளுடைய தாக்கத்தை குறைக்க முடியாது இல்ல? திமுக, அண்ணா திமுக கட்சிகளோட தாக்கத்தை குறைக்க முடியாது. 2024 யார் குறைச்சாங்க? சார் அந்த ஆட்சியாளர் மீது சார், ஆட்சியாளர் மீது. ஆமா, பொதுமக்களிடையே ஒரு விரோதத்தை பார்க்கிறேன். 60 வயதானவர்களுக்கெல்லாம் திமுக, அதிமுகவை பிடிக்கவில்லை. 25 - 40 வயதுக்கெல்லாம் திமுக வெறுக்கிறார்கள். அதனுடைய ஒரு பின்தோற்றம் தான் விஜயனுடைய வெற்றி, திமுகவுடைய தோல்வி. அந்த கரூர் இன்சிடென்ட்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் நிஜந்தன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக திரு டெல்லி ராஜகோபாலன், மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.